ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தி டமால் டமால் செஷன். ஸோ செஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி கிராக் வித் ஜாக் ஆப்ல ராயல் பாஸ் 999க்கு இருக்குது. வேணுங்கிறவங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் மார்க் டெஸ்ட் பேக்கேஜ் வந்துட்டு உங்களுக்கு 499க்கு அவைலபிளா இருக்கு. ஸோ அது வேணுங்கிறவங்க, எனக்கு ராயல் பாஸ் வேண்டாம், மார்க் டெஸ்ட் மட்டும் போதுன்னா நீங்க அது மட்டும் வாங்கிக்கலாம். ஓகேவா? ஸோ இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஸோ இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. ஓகேவா? உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. 40 செகண்ட் தான். ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். 40 செகண்ட் குள்ளேயே சால்வ் பண்ணலாம் இது. டைம் முடிஞ்சிச்சு. ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். பிக்கு சி என்ன வேணும்னு கேட்டிருக்காங்க. பிக்கு வந்து சி எய்தர் பிஆர்சி வருமா? எய்தர் பிஆர்சி. ஓகே. ஸோ அடுத்து எக்ஸுக்கு இசட் என்ன வேணும்னு கேட்டிருக்காங்க. எக்ஸுக்கு இசட் வந்துட்டு சிஸ்டர் இன் லா. ஓகே. ஸோ தென் இ இஸ் த ஆண்ட் ஆஃப் எக்ஸ். இ வந்து எக்ஸ் உடைய ஆண்டா இருந்ததுன்னா, இ வந்து எக்ஸ் ஓட ஆண்டா இருந்ததுன்னா ஜேக்கு இ என்ன வேணும்? சிஸ்டர் தானே, cannot be determined. ஓகே. எப்படி? இ வந்து எக்ஸ் உடைய ஆண்ட், இ வந்து எக்ஸோட, ஜேங்கிறவங்க அப்பா, அவங்களோட ஒய்ஃபோட சிஸ்டராகவும் இருக்கலாம் இ, இல்ல இவங்களோட ஜேயோட சிஸ்டராகவும் இருக்கலாம் இ. ஸோ எக்ஸாக்டா இதுல சொல்ல முடியாது. அதனாலதான் இங்க டெஃபினட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. டெஃபினட் கொடுக்கல, cannot be determined கொடுத்துருக்காங்க. எக்ஸாக்டா இங்க சொல்ல முடியாது. நம்ம நினைக்கலாம் அவங்களோட அப்பாவோட சிஸ்டரை நம்ம ஆண்ட் தான் கூப்பிடும். அப்படி இல்லைன்னா அவங்களோட அம்மா ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களோட சிஸ்டரையும் நமக்கு ஆண்ட் தானே வரும். ஸோ அதனாலதான் இங்க cannot be determined கொடுத்துருக்காங்க. புரிஞ்சுச்சா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. ஸோ டைம் முடிஞ்சது. ஆன்சர் ஆப்ஷன் டி, எம். ஓகேவா? எம் தான் ஆன்சர். செக் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போலாம். ஸோ அடுத்த கொஸ்டின் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஃபர்ஸ்டா சால்வ் பண்ணுங்க. பேர் ஆஃப் லெட்டர்ஸ் தான் ஈஸியா கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்டா சால்வ் பண்ணுங்க. ஸோ டைம் முடிஞ்சது. ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, 3. ஓகேவா? 3 தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் உங்களுக்கான டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஃபர்ஸ்டா சால்வ் பண்ணுங்க. So time முடிஞ்சது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஒன்லி ஒன் ஃபாலோஸ். ஓகேவா? ஒன்லி ஒன் ஃபாலோஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின்கான டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஃபர்ஸ்டா சால்வ் பண்ணுங்க. ஸோ டைம் முடிஞ்சது. ஆன்சர் ஆப்ஷன் சி, போத் 1 and 2 ஃபாலோஸ். ஓகேவா? போத் 1 and 2 ஃபாலோஸ். செக் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஃபர்ஸ்டா சால்வ் பண்ணுங்க. டைம் முடிஞ்சிச்சு. ஆன்சர் ஆப்ஷன் டி, ஒன்லி 2 ஃபாலோஸ். ஒன்லி 2 ஃபாலோஸ். நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின்.
Time முடிஞ்சு answer option C both 1 and 2 follows. Okay, both 1 and 2 follows. Next question பார்க்கலாம். Next question. So time முடிஞ்சு answer option A only one follows. Okay, only one follows. Next question, timer start ஆயிடுச்சு, fast solve பண்ணுங்க. So time முடிஞ்சது, answer option B 14. ஓகேவா, 14 தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி 3. ஓகேவா, 3 அண்ட் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம சொல்யூஷன் பார்க்கலாம். ஓகே, நம்ம ஃபைனலா பார்க்கலாம். ஓகேவா, இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஃபர்ஸ்டா சால்வ் பண்ணுங்க. ஸோ டைம் முடிஞ்சு, ஆன்சர் ஆப்ஷன் இ %H. ஓகேவா, ஆப்ஷன் இ தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஃபர்ஸ்டா சால்வ் பண்ணுங்க. ஸோ டைம் முடிஞ்சது, ஆன்சர் ஆப்ஷன் பி 2. ஓகேவா, 2 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஃபர்ஸ்டா சால்வ் பண்ணுங்க. ஸோ டைம் முடிஞ்சு, ஆன்சர் ஆப்ஷன் சி 3. ஓகேவா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஃபர்ஸ்டா சால்வ் பண்ணுங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒன்லி 1 ட்ரூ. ஓகே, ஒன்லி 1. அடுத்து அடுத்த கொஸ்டின் ஃபாஸ்டா. ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னே போட முடியும் நம்மளால. ஆன்சர் ஆப்ஷன் இ நெய்தர் 1 நாட் 2 ஃபாலோ. ஓகேவா, நெய்தர் இ நாட் 2. அடுத்த கொஸ்டின். இன்இக்வாலிட்டிலாம் 10 செகண்ட்க்கு மேல எடுக்கக்கூடாது ஆக்சுவலா. ஓகேவா, ஆன்சர் நெய்தர் 1 நாட் 2 ஃபாலோஸ். ஓகேவா, இங்கேயும் நெய்தர் 1 நாட் 2 ஃபாலோஸ் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்து பத்தே செகண்ட் போதும். சரியா, இனிமேல் இன்இக்வாலிட்டிக்கு 10 செகண்ட் தான் கொடுக்க போறேன். சரியா, என்ன பாருங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும் ஒவ்வொன்றும். அடுத்த கொஸ்டின் 10 செகண்ட் தான். சால்வ் பண்ணுங்க. ஸோ ஆன்சர் எய்தர் 1 ஆர் 2. ஓகேவா, எய்தர் 1 ஆர் 2. அடுத்த கொஸ்டின் டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க.
ஸோ டைம் முடிஞ்சுச்சு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1. ஓகேவா? 1 தான் ஆன்சர். அடுத்து பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின். டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. ஸோ டைம் முடிஞ்சு. ஆன்சர் ஆப்ஷன் இ நன். ஓகேவா? ஆப்ஷன் இ நன். அடுத்த கொஸ்டின் ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. ஸோ டைம் முடிஞ்சு. ஆன்சர் ஆப்ஷன் சி ஐசிஒய். ஓகேவா? ஐசிஒய். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆப்ஷன் பி 2. ஓகேவா? 2 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. ஸோ டைம் முடிஞ்சு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1. ஓகேவா? 1 தான் ஆன்சர். செக் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின். ரெண்டு நிமிஷமே இந்த கொஸ்டினுக்கு போதும் தான் நினைக்கிறேன். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. FBEGADC. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க.
சரி ஓகே, டைம் முடிஞ்சு. RBSC QA இதான் ஆன்சர். செக் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுங்க. ரொம்ப ஈஸியானதா, 1.5 நிமிஷம் போதும். ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. RNTOPSM. ஸோ இன்னைக்கு நீங்க கவனிச்சிருக்கலாம், எல்லா கொஸ்டினுமே மேக்ஸிமம் ஈஸியானதான். 90% இன்னைக்கு கொண்டு வந்து கொஸ்டின் எல்லாமே ஈஸியா இருந்தது. ஏன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ப்ரீவியஸ் இயர்ல எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின், ஒரு மெமரி பேஸ்டு கொஸ்டின்ஸ் தான். ஓகேவா? அதனாலதான் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு எக்ஸாம் லெவல் இப்படி இருக்கும். சில டைம் உங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம், பட் 80% உங்களுக்கு இதே மாதிரி கொஸ்டின்ஸ் தான் எக்ஸாம்ல வரும். சரியா? நீங்க இன்னைக்கு நம்ம வந்து இன்னைக்கு எவ்வளவு நிமிஷத்துல சால்வ் பண்ணிருக்கோம்னு பாக்கலாமா? ஒரு 17 நிமிஷத்துல 16 நிமிஷம்னு வச்சுக்கலாமே. நான் எக்ஸ்பிளைன் பண்ணல, சோ அதை கழிச்சோம்னா 16 நிமிஷம். நீங்க 16 நிமிஷத்துல இன்னைக்கு சால்வ் பண்ணிருக்கீங்க. ஸோ இந்த லெவல்ல இந்த ஸ்பீட்ல நீங்க எக்ஸாம்ல சால்வ் பண்ணணும். சரி, அதுக்காக தான் உங்களுக்கு டெய்லி ப்ராக்டிஸ்க்காக நம்ம இந்த செஷன்ஸ் கொண்டு வரோம். ஸோ ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் வேணும் அப்படின்னா நீங்க இந்த செஷனை பாருங்க, கண்டினியூ பாருங்க. இல்லாட்டி நீங்க ப்ராக்டிஸ் வேற ஏதாவது ப்ராக்டிஸ் பண்ண போயிருங்க. ஓகேவா? பட் பிகினரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா அதோட சொல்யூஷன் தேவைப்படும். ஸோ எப்படி ஒவ்வொரு கொஸ்டினும் அப்ரோச் பண்றதுங்கிறது நான் முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஸ்பீட் அப்ரோச் எல்லாம் சொல்லி கொடுக்குறேன். சரியா? ஓகே, இந்த இன்இக்வாலிட்டி, சிலாஜிசம் இதெல்லாம் கொஞ்சம் ஸ்பீடா எப்படி சால்வ் பண்றதுன்னு கொஞ்சம் நான் முடிஞ்ச அளவுக்கு சொல்லித்தரேன். அண்ட் அதே மாதிரி பசில்ஸ்லயும் ஓகேவா? பசில்ஸ்ல வந்து டைரக்டா வந்து ஸ்டேட்மெண்ட்டை பார்த்து எப்படி நம்ம போடலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். இது வரைக்கும் நான் பொறுமையா ஒரு பாசிபிலிட்டி வச்சு சொல்லி கொடுத்தேன். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தாங்க, ஸோ டைரக்டா அப்ரோச் பண்றது சொல்லி கொடுங்கன்னு சொல்லி, அதனால ட்ரை பண்றேன். சரியா? இன்னைக்கு டைரக்டா நம்ம பசில எப்படி அப்ரோச் பண்ணலாம், அதாவது பாசிபிலிட்டி அவாய்ட் பண்ற மாதிரி. ஓகேவா? நான் ட்ரை பண்றேன், பார்ப்போம் எப்படி போகுதுன்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் ஒன்லி 1%, இங்க வந்து 7% இருக்காங்க. சர்க்குலர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் எல்லாருமே சென்டர் ஃபேஸ் பண்ணி தான் இருக்காங்க. ஸோ அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாருமே என்ன 7%மே சென்டர் ஃபேஸ் பண்ணி தான் இருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஒன்லி 1% சிட் பிட்வீன் P அண்ட் M. Pக்கும் Mக்கும் நடுவில் 1% இருக்காங்க. பட் நான் அதை எடுத்த உடனே போட மாட்டேன். ஏன்னா எடுத்த உடனே போட்டா எனக்கு 2 பாசிபிலிட்டி வரும். ஸோ அதனால 2 பாசிபிலிட்டியை நான் இங்க அவாய்ட் பண்ண எப்படி ட்ரை பண்ணுவேன்? அடுத்து இருக்கிறத வாசிப்பேன். Pயோட செகண்ட் ரைட்ல T இருக்காங்க. ஸோ P இங்க எடுத்தேன்னு வைங்களேன், Pயோட ஃபர்ஸ்ட் ரைட் செகண்ட் ரைட் T இருக்காங்க. அண்ட் Pக்கும் Mக்கும் நடுவில் ஒரே ஒரு பர்சனா, அப்ப M இங்க தான் வரும். சரியா? நான் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் வாசிச்சதுனால எனக்கு பாசிபிலிட்டி அவாய்ட் ஆயிடுச்சு. ஓகே, சோ இப்போ N sits immediate right of T. Tயோட immediate rightல N இருக்காங்க. R sits third to the right of O. Oட third right. இப்போ இங்க R போட் ஓட இங்க O போட்டேன்னா ஃபர்ஸ்ட் ரைட் செகண்ட் ரைட் தேர்ட் ரைட் R வராது. அதே மாதிரி இங்க இந்த இடத்துல O போட்டாதான் ஃபர்ஸ்ட் ரைட் செகண்ட் ரைட் R இங்க வரும் தேர்ட் ரைட்ல. பேலன்ஸ் இன்னும் யார் இருக்காங்க? MNOP S இங்க வருவாங்களா? செக் பண்ணலாமா? MRNTOPS அவ்வளவுதான். இன்னைக்கு நம்ம பாசிபிலிட்டியே எடுக்கல. எவ்வளவு சிம்பிளா முடிச்சிட்டோம் பாத்தீங்களா? சரி, அடுத்து இங்க பாருங்க. இங்க வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க? 6% டிஃப்ரெண்ட் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, எல்லாரும் என்ன ஓகே பிறந்த தேதி கொடுத்துருக்காங்க, தேதிகள் கொடுத்துருக்காங்க. சரியா? செப்டம்பர், அக்டோபர், நவம்பர்ல 11, 22ல. ஓகே, மொத்தம் 6%. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? C was born in month having odd number of days. இல்ல odd number of days இருக்கக்கூடியது நவம்பரும் செப்டம்பரும் 30, நவம்பரும் செப்டம்பரும் 30, அக்டோபர்ல தான் 31 வரும். ஸோ அப்போ சிங்கிறவங்க 11ல வரலாம் அல்லது
இங்க வரலாம். சரியா? 22ல பிறந்த மாதிரி வரலாம். October 11 அல்லது October 22. அக்டோபருக்கு 31 தானே வரும். ஆமா. அடுத்து only 2 persons born between C and R. C-க்கும் R-க்கும் நடுவுல 2% அப்படின்னா R இங்க வரும், R இங்க வரும். அதுக்கப்புறம் as many persons before R is after A. இங்க A வரும், so இங்க A வரும். Then B was born immediately before S. S-க்கு immediately before B. S-க்கு immediately before B. S-க்கு immediately before B. Okay. Q was not born in an even number date. Q வந்து even number date கிடையாதுன்னா Q இங்க தான் வரும். ஸோ செக் பண்ணலாமா? RB SC QA. RB SC QA. ரொம்ப ஈஸியா வந்துச்சா? இது தப்பு, இதுதான் கரெக்ட். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க. 7% இருக்கக்கூடிய அந்த ஃப்ளோர் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பாட்டம் 1, டாப் 7. less than 3% live above E. E-யை விட 3-யை விட குறைவா தான் இருக்காங்க. ஸோ அப்ப E இங்க எடுத்துக்கலாம், இல்லாட்டி E இங்க எடுத்துக்கலாமா? 3 வரக்கூடாது, 3 விட குறைவான்னு தான் வரணும். ஸோ அப்போ ஒண்ணுமே இல்லாமலும் வரலாம், இல்ல இங்க டாப்ல கூட வரலாம்ல ஈங்கிறது. ஓகே, பட் ஈங்கிறவங்க டாப்ல கூட வரல, அப்பனா லெஸ் தென் 3 தானே இருக்கும் டாப்ல வந்தாலுமே. சரி பார்க்கலாம். only 2% live between E and D. E-க்கு D-க்கு நடுவுல 2%. E-க்கு D-க்கு நடுவுல 2%. அப்ப D இங்க வரும், D இங்க வரும், D இங்க வரும். நான் 3வது பாசிபிலிட்டி நான் ஜஸ்ட் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு பாத்துக்கலாம். as many persons live above D is below B. D-க்கு அபோல எவ்வளவுனா B-க்கு பிலோல. D-க்கு அபோல 4 பேர் அப்படின்னா B-க்கு பிலோல 4 பேர். D-க்கு அபோல 3 பேர், D-க்கு பிலோல வராதுல்ல. ஸோ அப்ப இந்த பாசிபிலிட்டி ரிமூவ் ஆயிடுச்சா? ஓகே, இந்த பாசிபிலிட்டி எடுத்துக்க வேண்டாம், இருந்தாலும் ரிமூவ் ஆயிடுச்சு. அடுத்து A lives immediately below G. G-க்கு immediately below A. G-க்கு immediately below A. C lives below A. C வந்து A-க்கு பிலோல வரணுமா? இங்க C A-க்கு பிலோல C வருமா? வராது. ஸோ அப்ப C பேலன்ஸ் யார் இருக்காங்க? G-ஆ? G போட்டுட்டோமே, இன்னும் யாரும் ஒருத்தங்க மிஸ் ஆகுது. F மிஸ் ஆகுது. F டாப்ல போட்டுக்கலாம். ஆன்சர் செக் பண்ணிக்கலாமா? FBE GADC. ஓகேவா? ஸோ இதெல்லாமே எக்ஸாம் லெவல் கொஸ்டின்ஸ். எக்ஸாம் லெவல் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குது, அதை எப்படி ஸ்பீடா நீங்க அப்ரோச் பண்ணணுங்கிறத பாருங்க. ஏன்னா நீங்க ரீசனிங்ல சேவ் பண்ற ஒவ்வொரு டைமுமே, ஒவ்வொரு நிமிஷமுமே உங்களுக்கு வந்துட்டு ஆப்டி சால்வ் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படிதானே? இல்லையா? உங்களுக்கு வந்து இல்ல 20 மினிட்ஸ் தான் கொடுப்பாங்களா? RRB கிளர்க்கு எப்படி டைமிங் டோட்டலாவே டைம் கொடுத்துட்டு இது பண்ணுவாங்களா? சில இதுக்கு செக்ஷனல் டைமிங் உண்டுல்ல. ஓகே, செக்ஷனல் டைமிங் இல்லைன்னா உங்களுக்கு ஆப்டி சால்வ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, அதுக்கு சொல்றேன். அடுத்து இங்க பாருங்க, இங்க என்ன கொடுத்துருக்காங்க? இந்த இதுல வந்துட்டு ஆட் பொசிஷன்ல இருக்கக்கூடிய டிஜிட்ஸ் எல்லாம் டிராப் பண்ணா லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து ஆட் பொசிஷனா 5, 9, 5 இதெல்லாம் டிராப் பண்ணோம் அப்படின்னா தென் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் செகண்ட் ஃப்ரம் த ரைட் ஹேண்ட். ரைட் ஹேண்ட்ல இருந்து செகண்ட் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ரைட் ஹேண்ட்ல இருந்து செகண்ட்னா நீங்க இதை டைரக்டா கூட அப்ரோச் பண்ணலாம். ஸோ இதுதான் ஈவன் வருதுன்னு வைங்களேன். லாஸ்ட்னா இதெல்லாம் ஆடுல கேன்சல் ஆயிருமா? ஆடுல கேன்சல் ஆயிரும். அப்போ லாஸ்ட்ல இருந்து செகண்ட் 2னா 2, 1. ஓகே, அந்த மாதிரி கூட டைரக்டா பண்ணலாம், இல்ல எழுதி கூட பண்ணலாம். அது உங்களோட இதுதான். உங்களோட புரிதல், நீங்க எவ்வளவு சீக்கிரமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்களோ அவ்வளவு சீக்கிரமா உங்களால கொஸ்டினும் போட முடியும். சரியா? ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் லெட்டர் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணோம்னா how many letters வந்துட்டு வவல் எண்ட் வித் வவல்னு கேட்டிருக்கிறான். இது வவலடு, இது எண்டு, இது எண்ட் ஆகாது, இது எண்ட் ஆகும். சோ இல்ல 2. ஓகே, இதுவும் வவல்ல எண்ட் ஆகும், அவ்வளவுதான். அடுத்து all the vowels are arranged in the dictionary order from left hand all the words. Then which of the following word is fourth from the right hand? Dictionary orderல அரேஞ்ச் பண்ண சொல்லிருக்காங்க. ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் இது வரும். என்ன லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்தா அரேஞ்ச் பண்ண சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இது, அதுக்கப்புறம் 2, 3, 4, 5. ஓகேவா? 1, 2, 3, 4, 5 வருது. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? ரைட் ஹேண்ட்ல இருந்து ஃபோர்த் எதுன்னு கேட்டிருக்காங்க. ரைட் ஹேண்ட்ல இருந்து ஃபோர்த் வந்து செகண்ட் ஆர்டர் தான். அடுத்து பாருங்க, if only the first and second letter of each word is changed. Okay, first to second மட்டும் சேஞ்ச் ஆச்சுன்னா to the immediate next letter as per English alphabet, then how many words form will have vowel? ZD, H and T. இதுதானே நமக்கு க்ளூ. இது ரெண்டுல ZT, HNT வருதா? ZT, HNT வருதா? ZT, HNT வருதா? ZT, HNT வருதா? இல்ல. இது எதுவுமே இது எல்லாமே நெக்ஸ்ட் லெட்டரா மாறுச்சுன்னா கண்டிப்பா அதுல வவல் வராது. ஓகேவா? கண்டிப்பா வராது. அடுத்து ஃபர்ஸ்ட் லெட்டர் இன் ஈச் வேர்ட் இஸ் ரிப்ளேஸ்டு பை எல். லின், அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் லெட்டரை வந்து எல்லால ரிப்ளேஸ் பண்ணி how many 3 letter மீனிங்ஃபுல் வேர்ட்ஸ்
3 லெட்டர் மீனிங்ஃபுல் வேர்ட்ஸ் வந்து வரும்னு கேட்டிருக்காங்க. லாஸ், LOS வராது, LOO, W வருதா, ஒன்லி 1. ஓகே, ஒன்லி 1 வரும். அடுத்து பாருங்க. சோ அடுத்து இதுக்கு நான் எப்படி இந்த இன்இக்வாலிட்டி எப்படி 10 செகண்ட்ல சால்வ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஜஸ்ட் அதோட அந்த சிம்பிளோட டைரக்ஷன், ஓகேவா, கிரேட்டர் தென் லெஸ் தென் சிம்பிள் இருக்குல்ல, இதோட டைரக்ஷனை மட்டும் வச்சு பார்த்தாலே நம்மளால போட முடியும். சோ அதை சொல்லி ஜாக்சன் சாரும் அப்படிதான் சால்வ் பண்ணுவாங்க. சோ அது மாதிரி நானும் ட்ரை பண்றேன். ஓகேவா, T வந்துட்டு கிரேட்டர் தென் Qவா, கிரேட்டர் தென் ஈக்குவல் டு Q. T வந்து கிரேட்டர் தென் ஈக்குவல் டு Q. சோ கிரேட்டர் தென் Qவும் வரலாம், ஈக்குவல் டு Qவும் வரலாம். சோ இந்த இடத்துல எய்தர் ஆர் தான் வரும். சரியா, எய்தர் யார். அடுத்து பாருங்க, T greater than sorry இந்த क्वेश्चन L less than O வா, L எங்க இருக்கு, L less than O கரெக்ட். ஓகேவா, L less than O அந்த சிம்பிள் மட்டும் பாருங்க, சிம்பிள் மட்டும் பாருங்க, கண்டிப்பா கரெக்ட். அடுத்து Z greater than M, Z greater than Z O ல இருந்து M. சோ நம்மளால போக முடியுமா, Z less than O வர முடியாது. ஓகேவா, எப்படி ஏன்னா Z க்கு பக்கத்துல இருக்கக்கூடிய டைரக்ஷன் வேற, O க்கு பக்கத்துல இருக்கக்கூடிய டைரக்ஷன் வேற. பாருங்க இங்க வந்து O ல இருந்து M க்கு பாருங்க, M வந்து இந்த ஷேப்ல இருக்கு. அதுக்கப்புறம் Z கிரேட்டர் தென் இப்படி இருக்கு, கிரேட்டர் தென் ஈக்குவல் டுல இருக்கு, இங்க கிரேட்டர் தென் இருக்கு. தப்பு தானே, ரெண்டுமே சேம் கிடையாது, சமம் கிடையாது. இதுவும் இதுவும் சரி, அந்த டைரக்ஷன் மட்டும் சமம் கிடையாது. அடுத்து M less than equal to G யா, M less than equal to G இல்ல, M less than G, அது தப்பு. அடுத்து O greater than equal to G யா, அதே மாதிரி பாருங்க, O greater than equal to K வா, O greater than equal to K வா, இல்ல unknown relationship வருது. சோ ஆப்போசிட். இன்னொன்னு கூட பார்க்கலாம், இதுல லெஸ் தென் சிம்பிள் இருக்கு, இதுல கிரேட்டர் தென் சிம்பிள் இருக்கு. சோ அப்ப கண்டிப்பா ஆப்போசிட் தான். அடுத்து பாருங்க, R less than W, R வந்துட்டு W வா, இல்ல unknown relationship வராது. T greater than X, T ஆப்போசிட் சிம்பிள் இருக்கு பாருங்க, T க்கு பக்கத்துல X க்கு பக்கத்துலயும். சோ கண்டிப்பா வராதா. அடுத்து X greater than T, X எங்க இருக்கு, இங்க இருக்கு, X greater than T கரெக்ட் தான். அப்புறம் T less than equal to X கொடுத்திருக்கான், T less than equal to X இல்ல, அங்கதான் less than சிம்பிள் இருக்கு. அப்ப இதுக்கு அது வராது. சரி, அடுத்து இங்க பாருங்க, 10th to the right of 9th from the left hand, ரைட் லெஃப்ட் கொடுத்திருக்கான். சோ ஆட் பண்ணிக்கலாமா, 10th 9th 19 வருதா, லெஃப்ட்ல இருந்து 19th லெட்டர் உங்களுக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க, 3 வரும். ஓகேவா, 19 ஆட் பண்ணி பாத்தீங்கன்னா 3 வரும். சோ எண்ணி பாத்தீங்கன்னா அடுத்து இங்க என்ன கொடுத்திருக்கான், which of the how many consonants are there which are immediately preceded by. ஓகே, கான்சனன்ட்க்கு முன்னாடியும் கான்சனன்ட் வரணும், பின்னாடி சிம்பிள் வரணும். ஓகேவா, கான்சனன்ட்க்கு முன்னாடி இங்க இருக்கு PJE DH, சரியா, லாஸ்ட்ல இருக்கு 2 கான்ஸ்டன்ட் பிளஸ் அதுக்கப்புறம் ஒரு சிம்பிள் வருது, 2 தான் இருக்கு. அடுத்து இதுல என்ன இதுல கொடுத்திருக்காங்க, ஒன்லி 2 எலிமெண்ட்ஸ் ஆர் தேர், AZ 6I 6 இந்த எக்ஸ்கிளமேட்டரி சிம்பிள் பிளஸ் O, அப்புறம் KL எங்க இருக்கு, K அடுத்து KL, percentage Hக்கு நடுவுல 4 பேர் இருக்காங்க. சோ அது தான் தப்பு. ஓகேவா, அடுத்து how many vowels are immediately followed by symbol, இந்த சிம்பிள்க்கு immediately அடுத்து vowel வரணுமா. ஓகே, சிம்பிள்க்கு immediately after கொடுத்திருக்கான், vowels are immediately followed by symbol. symbols vowels அப்புறம் தான் சிம்பிள் வரணும். சரியா, சரி, followed by கொடுத்திருக்கான். ஓகேவா, vowels are followed by அப்பனா பின்னாடி வர்றது சிம்பிள் வரணும். ஓகேவா, vowels are followed by இங்க ஒண்ணு, அடுத்து இங்க இங்க இருக்கு. சரியா, 3 இருக்கு, 3 நம்பர்ஸ் which are between. ஓகே, இதுக்கும் நடுவுல இடையில இருக்கக்கூடிய நம்பர்ஸோட அடிஷன் கேட்டிருக்கான், 14. அடுத்தீங்க கொடுத்திருக்காங்க, few channels are entertainment. few channels are entertainment கரெக்ட் தான். அப்புறம் no entertainment is sport, no entertainment is sport. நமக்கு unknown relationship இருக்கு. சோ டெஃபினட்டா போட முடியாது. சோ அப்ப ஆப்ஷன் 1 தான் கரெக்ட். all keyboards can be CPU, எல்லா கீபோர்ட்ஸும் CPU இருக்க வாய்ப்பு இருக்கா? ஆமா, எல்லா CPU வாய்ப்பு இருக்கு தானே, இது ரெண்டுக்கும் unknown relationship இருக்கும்போது வாய்ப்பு இருக்கு. அடுத்து some mouses is laptop, some part of mouses laptopல இருக்குல்ல, சோ ரெண்டுமே கரெக்ட் தான். அடுத்து some cello can be guitar, some part of cello வந்து கிட்டாரா இருக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல, கம்ப்ளீட்டா வராது. some banjo or drums, some part of banjo drums கூட கண்டிஷன்ல இருக்கு, கரெக்ட் தான். அடுத்து all attacks can be invasions. ஓகேவா, எல்லா அட்டாக்ஸும் இன்வேஷன்ஸா இருக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிருக்காங்க. அட்டாக்ஸ் எங்க இருக்கு, இங்க இருக்கு, இன்வேஷன்ஸ் நாட் பாசிபிள். பட் unknown ரிலேஷன்ஷிப் இருக்கா, இது ரெண்டும் ரைடு கூட தான் நாட் கண்டிஷன். ஸோ அப்போ இது unknown ரிலேஷன்ஷிப்ல இருக்கனால வரலாம். ஓகே, இது கம்ப்ளீட்டா இங்க தூக்கி போட்டு இந்த மாதிரி வரலாம்ல. ஓகே, வாய்ப்பு இருக்கு. அடுத்து
ஆல் சீசர்ஸ் கேன் நெவர் பி அட்டாக். எல்லா சீசரும் அட்டாக், ஆமா கண்டிப்பா, ஏன்னா சம் பார்ட் ஆஃப் நாட் கண்டிஷன்ல இருக்கும்போது எல்லா சீசரும் அட்டாக்கா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஸோ அதனால போத் 1 and 2 கரெக்ட் தான். சம் சானிடைசர்ஸ் ஆர் டேப்லெட், சம் பார்ட் ஆஃப் கரெக்ட். நோ வேக்சின் இஸ் மாஸ்க். மாஸ்க்கும் வேக்சினும் அன்னோன் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது டெஃபினட்டா சொல்ல முடியாது. ஸோ அது தப்பு தான். அடுத்து இதெல்லாம் ஈஸியா நீங்க போட்டுருவீங்க. ஸோ இதுக்கு A is father of only X and Y. X-க்கும் Y-க்கும் மட்டும்தான் J father. அப்ப X-ம் Y-ம் பிரதர் சிஸ்டரா இருப்பாங்க. Z is wife of Y. Y-யோட wife வந்துட்டு Z. அப்போ Y மேலா இருக்கணும், Z ஃபீமேலா இருக்கணும். And daughter of Z is daughter of C. C-யோட daughter. B is the grandson of J. B-யோட grandson J. இவங்க ஒருத்தங்க தானே, இவங்களோட பையனா இருக்கலாமா Bங்கிறது. ஓகே, அடுத்து B has only one ant அப்படின்னா இந்த X தான் B யோட ant. அவ்வளவுதான். சரியா, ஆன்சர் வந்துருச்சா? ஸோ இதோட இந்த செஷன் முடிச்சுக்கலாம். இந்த செஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஏன்னா எல்லாமே மெமரி பேஸ்டு கொஸ்டின்ங்கிறதுனால எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் இப்படிதான் உங்களுக்கு எக்ஸாம்ல நீங்க வரும் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ, பை.